என் பாசத்திற்குரிய வியாபார பெருமக்களே, சமோசாவை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. சமோசா 5-10 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறோங்க சமோசா. பல பேர் என்னத்தை விற்கிறேன்னு தெரியாம ஓட்டெல்லாம் வித்துக்கிட்டு போறாங்க. ஓட்டியே வித்தாலும் அதையும் மறைமுகமா மறைச்சி மிஷினுக்குள்ளேயே போய் ஓட்டை மாத்தி போடுறாங்க. அதுல இருக்கிறவங்களாம் அது பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சமோசா மட்டும் வாங்கிட்டு போங்க. நம்ம என்ன கதை ஏது கதைன்றத பாத்துக்கலாம். சூடா சமோசா வாங்கிக்கங்க. சமோசா 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 வாங்க வாங்க வாங்க. விற்பனைக்கு இருக்குது. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாதுங்க. நமக்கு படிச்சிருந்தா இந்த வார்த்தையெல்லாம் தெரியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு. எங்க அண்ணன் ஆட்டுக்குட்டியை நான் பேசும்போது, ஆட்டுக்குட்டி கொஞ்ச நேரம் இருந்தாரா, பேசும்போது ஒரு 4 வார்த்தையை விட்டுட்டாரு. என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயம்மா, அது என்ன சம்பவம்னா, இவங்க இந்த 3வது வருஷம் கால் வச்சாங்களா பீகிலுக்காரங்க, அவங்க வைக்கும் போது ஒரு டப்பா இன்ஜின்னு அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி பத்திலாம் ஒரு மிக கடுமையாக விமர்சிச்சு விட்டாங்க. எங்க அண்ணன் ஆட்டுக்குட்டி அண்ணன் இருந்த கட்சி என்ன பண்ணாங்க, பூக்கட்சிய பயங்கரமா விமர்சிச்சாங்க. அப்படி விமர்சிச்ச மக்கள் எல்லாரும் அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. சென்சார் போர்டை வச்சுக்கிட்டு படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ தடங்கல் பண்ணாங்க. திருப்பரங்குன்ற மேட்டில் எவ்வளோ பாதிப்பு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த சர்ச்சு விஷயத்தெல்லாம் வடக்கு சைடு எவ்வளோ அடிச்சு ஒடிச்சாங்க. இப்படிலாம் நடந்ததுக்கான காரணம் என்ன? இவங்க அப்படி நடந்த இவங்களை அவங்க வந்து பயங்கரமா விமர்சிச்சாங்க இல்லையா? அந்த விமர்சிச்ச காரணமோ எங்க ஆட்டுக்குட்டி அண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து டக்குன்னு ஒரு வார்த்தை, டிவிக்கு எல்லாம் என் லிஸ்ட்லயே கிடையாது, எங்க அண்ணன் விஜய் எல்லாம் வந்து லிஸ்ட்லயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா இவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க, நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. பயங்கரமான சண்டைக்காரர் போல. அடிச்சாருன்னா சும்மா அப்படி, ஏன்னா அவர் படிச்சவர் வேற, ஏற்கனவே போலீஸா வேலை பார்த்துக்கிறாரு வேற. அடிச்சாருன்னா கொரியாவுக்கே போய், கொரியாவோ கொலம்பியாவோ அங்க போய் ஒரு கேஸ் எல்லாம் பிடிச்சுன்னு வந்துக்கிறாரு. சிங்கம் படம்லாம் இந்த சிங்கம் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதே மாதிரி இருக்கு. இவர் இன்ஸ்பிரேஷன்ல தான் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு புரட்சிக்காரர், ஒரு பயங்கரமான ஆளு. இவர் கட்சியில இவர் என்ன பண்ணாங்க, பா நீ ரொம்ப தகுதி வாய்ந்தவனா இருக்க, நீ இந்த மாவட்ட ரீதியில வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, மாநிலத்துக்குலாம் எங்களுக்கு ஆள் இருக்குது, மாவட்ட ரீதியா வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பதவி கொடுத்துட்டாங்க. அதுல கோச்சின்னு இருந்த இவரு அப்போ கேள்வி கேட்கும் போது இதெல்லாம் சொல்லிட்டாரு. அது கோச்சிங் விட்டு கட்சி விட்டே போறதால பேசின்னு இருந்தாங்க. நான் பேச கிடையாது, அவங்க பேசின்னு இருந்தாங்க. அப்படியே போயிருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், எங்க வந்திருப்பாருன்னு தெரியும். இப்போ போகலன்றதுனால அவர் இங்கே இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிர்மல் குமார்லாம் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியும். அதனால நமக்கு அதெல்லாம் பழகப்பட்டதுங்க. ஆட்டுக்குட்டி தானே, அப்படி தடவி கொடுத்தா அது பாட்டுன்னு கிடக்கும். தடவி கொடுக்காம விட்டதுனால இவருக்கு கோவம் வந்துருச்சு. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த டப்பா என்ஜினுக்கெல்லாம் நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்படி என்ன பதில் சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த சூரியனுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. பாத்ரூம் செவத்துல எவனுமே தெரியாது போய் கிறுக்கி வச்சுட்டு வந்துருவானுங்க. நம்ம கூட ஸ்கூல் படிக்கும் போது பாத்ரூம் எல்லாம் பேர் எழுதி வைக்கிறது. இந்த பிப்ரவரி 14 வேற வருதா, அதுக்கெல்லாம் வந்து ஆட்டின்லாம் போட்டு அம்பு விட்டுலாம் வைப்பாங்க. அது யாரு பண்றா எப்ப பண்றா காலுக்கு தெரியாத டைம்ல போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி போய் டப்பா இன்ஜின் ஊரா போஸ்டர் ஓட்டிட்டு வந்துடுறாங்க. எங்க ஓட்டுறானுங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் 24 hours ஆடு மேய்ச்சிக்கின்னு வரேன், காவல் காத்துக்கின்னு வரேன், பார்த்துக்கினே வரேன், எங்க ஓட்டுறானுங்க எப்படி ஓட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த டப்பா இன்ஜின் சொல்லி ஓட்டுறானுங்க அப்படின்னு சொல்லி இவர் பதில் கொடுத்தாரு. இவருக்கு இதோ கண்மூடித்தனமா இப்படி வெளிப்படையா போஸ்டர் ஓட்டுறதே இவருக்கு தெரியலையே. இன்னொரு பக்கம் ஈவி மிஷினுக்குள்ள பூந்து ஒரு நடிகை அவங்களே 4 வாட்டி ஓட்டு போட்டதும் அவங்களுக்கு அந்த இடத்துல ஓட்டுற ஐடியா இல்லைன்றதும் எந்த அளவுக்கான ஒரு விஷயம். அதை பத்தி இவர் வாயை திறந்தாரானா கிடையாது, அதெல்லாம் திறக்க மாட்டாரு. மே மாசம் மட்டும் தான் வாயை திறப்பாருங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கு, அதுல பேசக்கூடாது, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நேர்மையானவர். கொலம்பியால போய் திருடங்களை பிடிச்சிட்டு வந்தவர். ஆமா, ஒரு அக்யூஸ்ட கொலம்பியால போய் பிடிச்சிட்டு வந்தார். இது ஒரு பக்கம் இப்படிலாம் இருக்க. இன்னொரு பக்கம் தானோஸ் ஓட்டு போட்டுக்கிறாரு. மார்வல்ஸே வந்து இந்தியாவில இருந்து தான் போயிருக்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம
தேனோஸ் ஓட்டு போட்டதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? தேனோஸ் யாருன்னு தெரியுமோ? 3 பேரு, இந்த பக்கம் தாரு, இந்த பக்கம் அயன்மேன், நடுவுல கேப்டன் அமெரிக்கா. இத்தனை பேர் இருந்தாங்க. அமெரிக்காவை எதிர்க்கிற தில்லி யாருன்னா இருக்கா? இன்னைக்கு வேணா அவர் போய் ட்ரம்பை கட்டி பிடிச்சிருக்கலாம். ஆனா அப்பயே அவர் ட்ரம்ப் எல்லாம் இது கேப்டன் எல்லாம் எதிர்த்துக்கிறாரு. கேப்டன் அமெரிக்கா இல்ல, எதிர்த்து தேனோஸ் இவருக்கு வாக்களிச்சிருக்காரு. நீ கேப்டன் அமெரிக்காவை எதிர்த்தல்ல, அதுக்காக தேனோஸ் இவருக்கு வாக்கு செலுத்தி உள்ளார். இது ஒரு பக்கம். இதே மாதிரிதான் இந்த மாதிரி பதிலடி கொடுக்கிற விதமா தான் டப்பா இன்ஜினுக்குலாம் போஸ்டர் ஒட்டுறாங்க திமுக அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிறாரு. எனக்கும் தெரியலீங்க, சிசிடிவி வச்சு பார்த்தாலும் அவங்களுக்கும் தெரிய மாட்டீங்கன்னா இவங்க எப்போ சூரியன்காரங்களா எப்போ ஒட்டுறாங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த டிவிக்கு இவன் புதுசா ஆரம்பிச்சுங்க. அவன் அடிக்கிறது பரவாயில்ல, ஒரு 70 வருஷமா இருக்கிறான், 50-60 வருஷமா இருக்கிறான், கணக்கு சரியா தெரில இருக்கிறான், அவன் அடிக்கிறான், பிரச்சனை கிடையாது. இது நேத்து முளைச்ச காலம் 3வது வருஷம் கால் எடுத்து வைக்கும் போது எங்களை அடிக்குது டப்பா இன்ஜினு, அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது அப்படி சொல்றாங்களே அப்படின்னு இவர் பேசுறாரு. இந்த அல்லு சில்லு இதெல்லாம் வச்சுன்னு வேலையை காட்டுறது விஜய் பேசுறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் மேட்ரே கிடையாது. அப்படி பேசுறதுனா எனக்கு இன்னும் அதிகமா பேச தெரியும். சும்மா அந்த 2வது கட்ட தலைவர்லாம் 4 கட்சி 5 கட்சியில இருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் வச்சுக்கின்னு இந்த மாதிரியான தரந்தாழ்ந்து அரசியல் பண்ணாருன்னா அதை விட மோசமா எங்களுக்கு பண்ண தெரியும், நாங்க அப்படி பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. இந்த அவர் பண்றது இல்லைன்னா என்ன பண்றது இல்ல தெரியல. ஏன்னா இவர் எப்படி இந்த பூ கட்சிக்குள்ள வந்தாருன்னு தெரியுமா? அது ஒரு பெரிய கதைங்க. ஒரு கேஸ் ஒண்ணுதுல ஒரு பொம்பளை புள்ள ஒண்ணு வந்துருக்குதுங்க, அதுகிட்ட ஒரு சிலுமசம் காட்டி இருக்கிறாரு, அங்கிருந்து துரத்தி விட்டுக்கிறாங்க. இப்படிதான் இவர் வந்துக்கிறாரு. இப்படி இவங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், தகுதி இந்த பூ கட்சிக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு இது வேணும், இது இந்த மாதிரியான தகுதிகள் வேண்டும், மாநிலத்தை ஆள்றதுக்கு இந்த மாதிரியான தகுதிகள் வேணும். அது இருந்தா தான் இவங்கெல்லாம் ஊழலை ஒழிப்பாங்க. அது ஒரு பக்கம் அப்படி போனாலும் நான் நாகரிகம் பார்த்து இவங்களுக்கெல்லாம் வழி விடுறேன், இல்லைன்னா நான் என்னுடைய இதுவே வேற மாதிரி இருக்கும், நாகரிகமா இருக்கணும், அவர் வழியில போறாரு, நான் விட்டுடுறேன். ஏன்னா இவங்க கிளப்பி விட்டதானே ஒரு பக்கம். ஏன்னா அப்படி விட்டாதான் இந்த சிபிஐ வழக்கு, ஜனநாயகன் படம் இதெல்லாம் வச்சு அவரை வளைச்சு போட முடியும். இந்த பின்னாடி இயக்கிறதெல்லாம் ஆகாது, தூண்டி விட்டு இயக்கிறதெல்லாம் ஆகாது, ஒரு மடிய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வழியில இயக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு கிடைக்கலன்றதுனால ஏய் நீ எதுவும் பேசிடாதரான்னு கண்டிச்சு வச்சிருக்காங்க ஒரு பக்கம் அமித்ஷாஜி இவங்கெல்லாம். அப்படி கண்டிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் இவரு அதை பத்தி வாயை திறக்காம பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், விஜய் அப்படி போட்டு அப்படி வாரி அப்படியே தின்றுவார். புதுசா வந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க வழியில அவங்க போட்டோம், கூட்டணிக்கு வரலன்ற காண்டல்லாம் நான் பேச கிடையாதுன்னு அவரே சொல்றாரு. கூட்டணிக்கு வரல அப்படின்ற கோவம்லாம் எங்களுக்கு கிடையாது, அவர் தலைமையிலான கூட்டணின்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறாரு ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும், அதுக்காக நாங்க அயராது பாடுபடுகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. ஆஹா, அப்படியெல்லவா இருக்கும். அப்படி அயராத உழைத்த இந்த மனுஷனை தூக்கி மாவட்ட பொறுப்பு கொடுத்தார்களே, மாநில பொறுப்பு கொடுத்திருந்தால் போன தேர்தலில் என்ன செய்தாரோ அதே மாதிரி செஞ்சிருப்பாரு. என்ன பண்ணாரு தெரியும்ல, சாட்டையை தூக்கி அச்சுப்பாரு. அயராது உழைக்கிறது இதெல்லாம் பண்ணிருப்பாரு. ஏன்னா அப்படி அயராது உழைச்சவர் தான் எங்க ஆட்டுக்குட்டி அவர்கள். சாட்டையை அடிச்சு அடிச்சு அவர் உடம்பெல்லாம் காயமாகி, அந்த சாட்டை கூட பார்த்துக்குங்க பூ சாட்டைன்னு பேர். அதுக்கு இந்த ஊர்ல கூத்து நடத்துவாங்கல்ல, அதுல அப்படி ஒரு அடிச்சு அடிச்சு அப்படி அடிச்சாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அடிச்சாங்கன்னா அடிச்சவன் வாங்கிட்டு அம்பான்னு கிடப்பான். அந்த மாதிரி வெறும் உடம்புல சாட்டையால் அடிச்சு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளோ பட்டும் திருந்தாம இந்திய கூட்டணி ஜெயிக்கும்னு ஆட்டுக்குட்டி அவர்கள் சொல்றாரு இல்லையா, அவருக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது உங்க கோரிக்கையா இருக்கலாம், யார் கோரிக்கையா வேணாலும் இருக்கலாம், யாருக்கும் இருக்காது. மேபி தமிழ்நாட்டுல யாருக்கும் இருக்காது. ராகுல் காந்தி சட்டசபையில சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, முடிஞ்சா தமிழ்நாட்டில் நீங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு பூகச்சை பார்த்து பேசிட்டாரு. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் இவர் விட்ட தேனோஸ் மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட 5 குடும்பம் ஒரு பொண்ணு போய் வாக்களிச்சிருக்கு. இப்படி ஏகப்பட்ட நியூஸ்லாம் இருக்குது.
இப்படிப்பட்ட இவரு என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் ஒரு பக்கம், டிவிக்கே தாக்க மாட்டேன்னு ஒரு பக்கம், எப்பா 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 இவங்க நாடகத்தை பார்த்து நம்ம வியாபாரம் கெட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பாக்குறேன். வாங்கோ சமோசே, ஆஹா சமோசா வாங்கிக்கலாமா? வாங்க வாங்க வாங்க, சமோசா நல்லா வாங்கிக்கலாங்க, நல்லா இருக்கு, சூடா சூடா.